அசுரர்களின் குலகுருவான சுக்ராச்சாரியாருடைய மகளாகிய தேவயானிக்கும் யயாதி மன்னனுக்கும் தேவயானிக்கும் முதல் 2 குழந்தைகள் பிறக்கிறது. எது, துர்வசு. எதுவின் வம்சாவளியில் வந்தவர்கள் தான் யாதவர்கள். இரண்டாவது மகனான துர்வசுவின் வம்சாவளியில் வந்தவர்கள் தான் யவனர்கள். இந்த யயாதி மன்னன் இரண்டாவதாக தேவயானியின் தோழியுமாகிய விர்ஷபர்வாவின் மகளுமாகிய சர்மிஷ்டையை இரண்டாவதாக திருமணம் பண்ணுகிறாரு. அவர்கள் இருவருக்கும் 3 குழந்தைகள் பிறகிறது. திராயு, அணு, பூரு. இதில் திராயுவின் வம்சாவளியில் வந்தவர்கள் தான் போஜர்கள். அணுவின் வம்சாவளியில் வந்தவர்கள் தான் மிலோச்சர்கள். பூருவின் வம்சாவளியில் வந்தவர்கள் தான் பாண்டவர்களும் கௌரவர்களும். யயாதி மன்னன் தன்னுடைய முதுமையை வாங்கி கொண்டு இளமையை கொடுத்த அந்த 5வது மகனான பூருவுக்கே அரச பட்டம் கொடுத்தார். முதல் குழந்தையான யதுவிற்கு பின்னாடி வரக்கூடிய வாரிசுகளுக்கும் அரசுரிமை மறுக்கப்பட்டது. அதனால அந்த யதுவின் வம்சாவளியில் வந்தவர்கள் ஆடு மாடுகளை மேய்த்து பால் போன்ற பொருட்களை உற்பத்தி செய்து சிறந்த முறையில் வாழ்க்கையை தொடங்கினர். அந்த ஆடு மாடுகளை மேய்த்து பால் பொருட்களை உற்பத்தி செய்தவர்களை தான் எது அதாவது யாதவர்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த யாதவர்கள்ல பல பிரிவுகள் உண்டு. விருஷினி குலத்தை சேர்ந்தவன் சூரசேன நாட்டின் அரசனாகிய சூரசேனன். போஜர்கள் வம்சாவளியில் வந்த குந்தி போஜன். இந்த குந்தி போஜனும் சூரசேனனும் சிறந்த நண்பர்கள். இந்த சூரசேனனுக்கு குழந்தைகள் இருக்கு, ஆனா குந்தி போஜருக்கு குழந்தைகள் இல்லை. அதனால தன்னுடைய நண்பன் கிட்ட உனக்கு பிறக்க போகிற ஏதாச்சும் ஒரு குழந்தை எனக்கு தான் சொல்லி கேட்கிறாரு. சரின்னு சொல்லி சூரசேனனும் ஒத்துக்கிறாரு. சூரசேனனுக்கு முதல் குழந்தையாக ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. வசுதேவர் என்ற ஒரு ஆண் குழந்தையும், இரண்டாவதாக பிருதை என்ற பெண் குழந்தையும், மூன்றாவதாக சுருத சிரவஸ் என்ற பெண் குழந்தையும், நான்காவதாக சுருத கீர்த்தி என்ற குழந்தைகள் பிறகுது. அதுல இரண்டாவதாக பிறந்த பிருதை என்ற குழந்தையை தன்னுடைய நண்பனான குந்தி போஜர் தத்து தந்துடுறாரு. குந்தி போஜனுடைய அரண்மனையில பிருதை வளர்ந்ததுனால அவளுடைய பெயர் குந்தி என்று பெயர் மாற்றம் செய்யப்படுது. இந்த குந்தி தேவி தான் பிற்காலத்தில் அஸ்தினாபுரத்தின் சக்கரவர்த்தியான பாண்டு மகாராஜாவோட மனைவியும் பஞ்ச பாண்டவர்களின் தாயும் இந்த பிருதை என்று பெயர் வைத்து தத்து எடுத்து வளர்க்கப்பட்ட குந்தியானால் இந்த குந்தி தான். இந்த சூரசேனன் இப்ப கூட சரி, நம்ம நாகரிகம் என்ற பெயர்ல எதெல்லாம் மாத்திக்க கூடாதோ அது எல்லாமே மாத்திக்கிறோம். நாகரிகம் என்ற பெயர்ல எந்த அளவுக்கு முன்னேறணுமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு நாமளே அழிவை தேடிக்கிட்டது நம்ம மட்டும்தானே தவிர மற்ற எந்த ஜீவராசிகளும் அப்படி பண்ணல. கடவுள் படைச்ச எல்லா ஜீவராசிகளும் ஆதி காலத்திலிருந்து இப்ப வரைக்கும் பசுமாடு அம்மானு தான் கத்துதே தவிர மம்மின்னு சொல்லி கத்துறது இல்ல. எல்லா ஆதி காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் எல்லா ஜீவன்களும் அன்றையிலிருந்து இன்று வரை ஒரே மாதிரியாகத்தான் இருக்குது. ஆனால் மனுஷன் மட்டும்தான் எதை மாத்தக்கூடாதோ எல்லாத்தையுமே மாத்தி அழிஞ்சு போயிட்டு உக்காந்துக்கிறது மனுஷன் மட்டும்தான். மற்ற எந்த ஜீவராசிகளும் இல்லை. மற்ற ஜீவராசிகளை வச்சுதான் நாய் போல நன்றியை கத்துக்கணும்னு சொல்றாங்களே தவிர மனுஷனை பார்த்து இதை கத்துக்கான்னு சொல்லி யாருமே சொல்றது இல்லை. அதுகளுக்கே தெரியுது. அதே மாதிரி தான் நாகரிகம் என்ற பெயர்ல நம்ம அம்மாவை அம்மான்னு யாரும் கூப்பிடுறது இல்ல, மம்மின்னு தான் கூப்பிடுறது. மம்மின்னு சொன்னா செத்த போனோன்னு அர்த்தம். அதே மாதிரி கல்யாணம் ஆன பின்னாடியும் சில பொண்ணும் சரி பையனும் சரி மாமியார் மாமனார் எல்லாம் அப்பா அம்மான்னு தான் கூப்பிடுறது. ஏன் அத்தை மாமான்னு சொல்லி கூப்பிடக்கூடாதா? நம்மள பெத்தவங்களை மட்டும்தான் அப்பா அம்மான்னு சொல்லி கூப்பிடணும். மத்தவங்க அப்பா அம்மா ஸ்தானத்துக்கு நிகரானவங்க தான் இல்லன்னு சொல்லல. ஆனா பெத்தவங்க மட்டும்தான் அம்மா அப்பான்னு கூப்பிடணும். மத்தவங்களை யாரும் அப்படியெல்லாம் கூப்பிடக்கூடாது. அதெல்லாம் கொஞ்சம் தப்பான விஷயம்தான். அதே மாதிரி நம்ம பேர் எழுதும் போதும் சரி, நம்மளோட பேருக்கு முதல் எழுத்து எப்பவுமே அப்பாவோட முதல் எழுத்தை தான் போடணும். பேருக்கு பின்னாடி
நம்ம படிச்ச படிப்பை போடலாம், இல்லைன்னா அப்பாவோட பேரை வந்து பின்னாடி சேர்த்துக்கலாம். அந்த விஷயம் வந்து மகா உத்தமமான விஷயம். ஆனா சில பேர் கல்யாணம் ஆகிட்ட பின்னாடி பெண்கள் தான் தன்னோட கணவன் பேரை இன்ஸ்டா வந்து போடுறது. அப்படியெல்லாம் போடவே கூடாது. எதைதான் மாத்திக்கிட்டா இப்படி எல்லாமா பெத்தவங்க பேருக்கு பின்னாடி பெத்தவங்க பேரை தான் போடணுமே தவிர கட்னவன் பேரெல்லாம் போடக்கூடாது. அதே மாதிரி பேருக்கு பின்னாடி கட்னவன் பேரெல்லாம் சேர்க்கறது கொஞ்சம் தப்பான ஒரு விஷயம் தான். இப்ப எதெல்லாம் மாத்திக்கிறதுன்னு சொல்லி நம்மளுக்கு தான் இது இல்லாம எல்லாத்தையுமே மாத்திக்கிட்டது மனுஷன் மட்டும்தான். அதே மாதிரிங்க குந்தி போஜன் அரண்மனையில குந்தி தத்தெடுத்து வளர்க்கப்பட்டதுனால தன்னுடைய தந்தையான குந்தி போஜன் என்ற பெயரையே தனக்கு குந்தி என்று மாத்திடுறாங்க. அப்படி குந்தி என்று மாற்றிக்கிட்டு அது மகா உத்தமமான ஒரு விஷயம் தான். ஏன்னா கட்டின கணவன் பேரை பின்னாடி சேர்த்துக்கல, தன்னோட பெற்று கஷ்டப்பட்டு பெக்காம இருந்தாலும் வளர்த்தாங்க. அதனால அந்த தந்தையோட பேரை வந்து சேர்த்துக்கிட்டா. அதனால அது மகா உத்தமமான ஒரு விஷயம் தான். அதன் பிறகு இந்த சூரசேனனுக்கு முதல் மகனாக வசுதேவர். இந்த வசுதேவருக்கு ரோகிணி என்ற ஒரு பெண்ணோட முதல் திருமணம் வந்து நடைபெறுகிறது. இரண்டாவதாக தேவகி என்ற பெண்ணை வந்து திருமணம் செய்ய வந்து முடிவு பண்றாரு. இந்த தேவகி யார் என்றால் மதுரா நாட்டை ஆட்சி செய்யும் உக்கிரசேனன் ஆரியன் தம்பதிகளுக்கு இரண்டாவது மகள் தான் இந்த தேவகி. மதுரா நாட்டை ஆட்சி செய்து வரும் உக்கிரசேனனுக்கும் பத்மாவதி என்கிற ஆரியன் அந்த ஒரு மனைவி வந்து 2 பேர் வந்து இருக்கும். பத்மாவதின்னு சொல்லுவாங்க, ஆரியன் சொல்லுவாங்க. இந்த பத்மாவதிக்கும் உக்கிரசேனனுக்கும் 2 குழந்தைகள் வந்து இருக்கு. முதல் குழந்தை கம்சன், இரண்டாவது குழந்தை வந்து தேவகி. இந்த 2 குழந்தைகளும் உக்கிரசேனனுக்கும் ஆரியன் பிறந்த குழந்தைகளே இல்லை. 2மே வளர்ப்பு குழந்தைகள் தான். இந்த உக்கிரசேனனுடைய மனைவியான அந்த பத்மாவதியோட அழகுல மயங்கின ஒரு அரக்கன். அந்த அரக்கன் பெயர் வந்து திருமீலன். அந்த திருமீலன் என்ற அரக்கன் என்ன பண்றான், இந்த பத்மாவதியை எப்படியாச்சும் அடைஞ்சே தீரணும்னு சொல்லிட்டு உக்கிரசேனன் நாட்டில் இல்லாத போது உக்கிரசேனன் மாறி உருமாறி பத்மாவதியோட உடலால வந்து இணைஞ்சிடறான். அப்படி இணைஞ்ச சந்தோஷத்துல அந்த திருமீலன் அரக்கன் என்ன பண்றான், தன்னோட சுய உருவத்தை வந்து பத்மாவதி கிட்ட காட்டிடுறான். அப்படி காட்டின உடனே பத்மாவதி சொல்றா, நான் எந்த விதமான தப்பும் பண்ணல, என்னோட கணவர் நினைச்சுதான் உன் கூட வந்து சேர்ந்தேன். அதனால என்னோட வயிற்றுல பிறக்கிற அந்த குழந்தையை என்னுடைய வம்சத்தில் பிறந்த யாதவ குலத்தில் பிறந்த ஒருவனையே இந்த குழந்தையை வந்து அழிப்பான், அவனால தான் அவனுக்கு மரணம் ஏற்படும் சொல்லி சாபத்தை வந்து தந்துடுறான். அதன் பிறகு உக்கிரசேனன் வந்து நாட்டிற்கு வந்து வராரு. வந்த உடனே பத்மாவதி சொல்லிடுறான், இந்த மாதிரி திருமீலன் என்ற அரக்கன் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி என் கூட இருப்பான்னு சொல்லிடுறான். அது ஒன்னே உக்கிரசேனனோ அவனுடைய உடலை மட்டும் தான் அடைந்தான், உன்னுடைய மனதை இல்லை என்று சொல்லி அந்த பத்மாவதியை வந்து ஏத்துக்கிட்டு தம் பெற்ற மகனாகவே கம்சனை வந்து இருவருமே வளர்க்கிறாங்க. அடுத்தது இரண்டாவது குழந்தையாக தேவகி. இந்த தேவகியும் உக்கிரசேனனுக்கும் ஆரியன் பிறந்த குழந்தைகள் இல்லை. இந்த தேவகி உக்கிரசேனனோட தம்பி பெயர் வந்து தேவகன். அவன் ஒரு முறை எதிரி நாட்டு படைகளோடு சண்டை போடும் போது போர்க்காலத்துல வந்து கொல்லப்படுறான். அந்த தேவகனுக்கு ஒரே ஒரு பொண்ணு, அவள் பெயர் தான் தேவகி. தன்னுடைய தம்பி இறந்ததுனால தன் தம்பியோட மகளை தன் பெற்ற மகளுக்கும் மேலாக எடுத்து வளர்த்து சிறந்த முறையிலே வளர்த்தாரு உக்கிரசேனன். உக்கிரசேனனுடைய 2 குழந்தைகளும் அவர்களுக்கு பிறந்த குழந்தைகள் இல்லை, 2மே வளர்ப்பு குழந்தைகள் தான். இந்த உக்கிரசேனனுக்கு முதல் குழந்தையான கம்சனுக்கு மகத நாட்டை ஆட்சி செய்த ஜராசந்தன். இந்த ஜராசந்தன் யார் என்றால் பிருகத்ரதன் என்ற ஒரு மன்னன் அந்த மகத நாட்டை வந்து ஆட்சி செஞ்சு வரான். அந்த ஆட்சி செய்து வர அந்த மன்னனுக்கு 2 மனைவிகள். மகத நாட்டு காசி தேசத்தின் 2 மனைவிகள். அந்த 2 மனைவிகளுக்கும் நீண்ட காலமாக குழந்தைகளே இல்லை. ஒரு முறை அந்த பிருகத்ரதனோட அரண்மனைக்கு சந்திரகௌசிகர் என்ற முனிவர் வந்து வராரு. வந்த உடனே அந்த பிருகத்ரதன் முனிவரை வரவேற்று சிறப்பான முறையில உபசரிக்கிறான். அதனால மனசு சந்தோஷப்பட்ட சந்திரகௌசிகர்
முனிவர் அந்த அரசனுக்கு என்ன இல்லைன்னு சொல்லி பாக்குறாரு. அந்த அரசனுக்கு நீண்ட காலமாக குழந்தை இல்லை என்பதை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு மாம்பழத்தை வரவழைத்து, இந்த மாம்பழத்தை உடைய மனைவிமார்களில் ஒருவருக்கு கொடு, அவர்கள் சாப்பிட்டால் அவர்கள் வயிற்றில் ஒரு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் சொல்லிடுறாரு. ஆனால் இந்த பிருகத்ரதன் மன்னர் என்ன பண்றாரு, தன்னோட மனைவிகள் 2 பேரும் மேலேயும் அவர் பாசமாக வச்சு ஒரே முறையில தான் பாத்துக்கிறாரே தவிர ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் கீழே ஒரு கையில அப்படின்னு சொல்லி பாத்துக்கல. அதனால அந்த மாம்பழத்தை என்ன பண்றாரு, 2ஆக வெட்டி ஆளுக்கு பாதி பாதியா 2 பேருக்கும் வந்து தந்துடுறாரு. அப்படி தந்துட்ட உடனே 2 பேருமே கர்ப்பமாக்குறாங்க. 2 பேருமே குழந்தை பிறக்கும் போது ஒரு உடம்புல ஒரு கண், ஒரு கை, ஒரு கால் என்று உடம்புல அரை பாதியாக இவனுக்கு ஒரு பாதியாகவும் இன்னொருத்திக்கு அரை பாதியாகவும் 2 பிண்டங்கள் மாதிரி வந்து பிறக்குது. அந்த குழந்தைகள் வந்து அழல, ஏன்னா உடம்புல 2 பாதி பாதியா தான் பிறந்திருக்கு. அதனால இப்படி ஒரு குழந்தைய இந்த முனிவர் இப்ப வந்து பண்ணிட்டாரே நீ சொல்லிட்டு அந்த 2 பிண்டங்களையும் அந்த பிருகத்ரதன் மன்னர் என்ன பண்றாரு, அரண்மனை வேலைக்காரர்கிட்ட சொல்லி ஊருக்கு வெளியே இருக்க இடுகாட்டுல வந்து போட்டுறாங்க. அப்படி போட்டுட்ட உடனே மாமிசங்களை தின்பவளுமான ஜரா என்றும் ராட்சசி அந்த இடுகாட்டுக்கு வந்து வர. அப்படி வந்தப்ப அந்த 2 பிண்டங்களையும் போய் கையில எடுக்கும் போது 2 பிண்டங்களும் ஒன்றாக இணைந்து ஒரு அழகான ஆண் குழந்தையாக சிரிக்குது. மயிலுக்கும் குழந்தைக்கும் மயங்காத ஆளு யாருமே இல்ல. அதனால இந்த குழந்தை இப்படி பார்த்து சிரிச்ச உடனே ஜராராட்சசி என்ன பண்றா, தன்னோட அரக்க உருவத்தை மாத்திக்கிட்டு ஒரு அழகான தேவதை போல ஒரு பெண்ணாக உருமாறி அந்த பிருகத்ரத நாட்டுக்கு போயிட்டு அந்த அரசகிட்ட இந்த குழந்தைன்னு சொல்லி தரா. உடனே சரின்னு சொல்லி பிருகத்ரதனும் வாங்கிக்கிட்டு இந்த குழந்தை 2 துண்டங்களும் யாரால இணைய காரணமாக இருந்ததோ அந்த ஜரா என்னும் ராட்சசி பெயரையே தன் மகனுக்கு ஜராசந்தன் என்று வச்சிட்டாரு. அடுத்த பிருகத்ரதன் சிறந்த முறையில் ஆட்சி செய்து அதன் பின்னாடி ஜராசந்தனை வந்து அந்த மகத நாட்டுக்கு ஆட்சி பொறுப்பால ஏற்கிறாரு. மகத மன்னனாக ஜராசந்தன் சில கொடுங்கோல் ஆட்சியும் பண்றாரு. உலக சக்கரவர்த்தி ஆகணும்னு சொல்லி 100 அரசர்களை பிடிச்சி அவங்க நரமேத யாகம் பண்ணா அவன் வந்து உலக சக்கரவர்த்தி. அதனால அது எப்படாச்சும் பண்ணி ஆகணும்னு சொல்லி துடிச்சு கொஞ்சம் கொடுங்கோல் ஆட்சி வந்து ஜராசந்தன் வந்து பண்றாரு. இந்த ஜராசந்தனுக்கு 3 குழந்தைகள், அஸ்தி பிரக்தி என்ற 2 பெண் குழந்தைகளும், 3ஆவதாக சகாதேவன் என்ற ஒரு பையனும் இருக்கான். இந்த அஸ்தி பிரக்தி 2 குழந்தைகளுமே மதுரா நாட்டை சேர்ந்த உக்ரசேனனின் மகனாகிய கம்சனுக்கு வந்து திருமணம் வந்து பண்ணி வைக்கிறாரு. கம்சனுக்கு ஜராசந்தனுடைய 2 மகள்களாகிய அஸ்தி பிரக்தி 2 பொண்களை வந்து கல்யாணம் பண்ணி வச்சு கம்சன் வந்து சிறந்த முறையில வாழ்ந்து வந்து வராரு. இந்த கம்சனும் மதுரா நாட்டுல இளவரசன் தான். ஆனா அவனும் கொஞ்சம் கொடுங்கோல் ஆட்சி தான் பண்றான். அப்படி கொடுங்கோல் ஆட்சி பண்றப்ப அவன் ஊருக்கு தான் கொடுங்கலாட்சி பண்ணானே தவிர அவன் தங்கை கிட்ட மிகவும் சிறந்த அன்போடு தான் இருந்தான். ஒரு அண்ணனாக தங்கைக்கு என்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணான். அதன் பிறகு தன்னுடைய தங்கைக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறதுக்காக அந்த சூரசேனனுடைய மகனாக அந்த வசுதேவருக்கும் இந்த தேவகிக்கும் கல்யாணம் வந்து நடக்குது. அப்படி கல்யாணம் முடிஞ்சிட்ட பின்னாடி 2 பேருமே ஊர்வலமா பொண்ணு மாப்பிள்ளை வந்து ஊர்வலமா கூட்டிட்டு போவாங்க. அப்படி கூட்டிட்டு போறப்ப தேர்ல உட்காரச்சு தான் கூட்டு போவாங்க. இப்பெல்லாம் கார்ல உட்காரச்சோ நடந்தா கூட்டிட்டு போயிடுவாங்க. அப்பெல்லாம் தேர்ல உட்காரச்சு தான் கூட்டிட்டு போகும்போது அந்த தேரோட்டியை கீழே இறக்கிட்டு நானே என்னோட தங்கைக்காக தேரோட்டுறான்னு சொல்லி கம்சனே ஏறி தேரோட்டுறான். அப்படி தேரோட்டி ஊர்வலமாக போகிறப்ப வானில் இருந்து ஒரு அசரீர் ஒலிக்கிறது. கம்சா, உன்னுடைய தங்கை வயிற்றில் பிறக்க போகும் 8வது குழந்தையால் தான் உனக்கு மரணம் ஏற்படும் சொல்லி உடனே கம்சனோ தன்னுடைய தங்கையின் மீது வைத்த பாசத்தையும் விட தன்னுடைய உயிர் தான் முக்கியம் சொல்லிட்டு தன் இடுப்புல இருந்த ஒரு வாளை எடுத்து உடனே தேவகியை வெட்ட போனான். உடனே தேவகியை வெட்ட போன அப்போ வசுதேவர் என்ன பண்றாரு, கம்சனோட காலில் விழுந்து அப்பா என்னுடைய மனைவியை விட்டு விடு, என்னுடைய மனைவியால உனக்கு மரணம் இல்லை, என்னோட மனைவி வயிற்றுல பிறக்க போற அந்த 8வது குழந்தையால தானே உனக்கு மரணம். அதனால என்னுடைய மனைவி என்ன தப்பு பண்ணா அதனால மனைவியை விட்டு என்னுடைய மனைவி வயிற்றுல பிறக்க போகிற அந்த 8வது குழந்தையை நானே உனக்கு எடுத்துட்டு வந்து தரேன். அதனால நீயே அந்த குழந்தைய வந்து ஏதாச்சும் பண்ணிக்க, அதனால இப்போதைக்கு என்னுடைய மனைவியை விட்டு விடு நீ சொல்லிடுறாரு.
வசுதேவர் சிறந்த பேச்சாளரும் வாக்கு தவற மாட்டாரு என்று ஊர் அறிந்த ஒரு விஷயம். அதனால கம்சன் என்ன பண்றான், சரி நீனு வாக்கு தவறாத ஒரு மன்னன், அதனால நீ சொல்ற மாதிரி இப்ப செய்வன்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதனால சரி நீங்க 2 பேரும் போய் வாழுங்கன்னு சொல்லி சிறந்த முறையில வாழுங்கள் என்று சொல்லி அனுப்பி வச்சிடுறாரு. அப்படி அனுப்பி வைக்கப்பட்ட வசுதேவரும் தேவகியும் சிறந்த முறையில இல்லற வாழ்க்கை வாழ்கிறார்கள். அதன் பிறகு